அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, மருத்துவ காப்பீடு ஜிஎஸ்டியை குறைக்க ஆய்வு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆயுள் காப்பீடு திட்டம் இருக்கு. மத்தபடி மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கு. இருக்கு இல்லையா? இதுல நம்ப தவணை தொகை பிரீமியம் கட்டுறோம் இல்லையா? அதன் மீது வந்து ஒரு ஜிஎஸ்டி விதிக்கப்படுது. அத ரத்து பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்காக ஒரு அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத நேத்து ஜிஎஸ்டி கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான தவணை தொகை மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி குறித்து ஆய்வு செய்ய அமைச்சர்கள் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் குழு போட போறாங்க. முடிவு எடுக்கல. கமிட்டி தான் போடுறாங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம்னா முக்கியமான விஷயங்கள் இந்த ட்ரஸ்ட்ஸுமாப், ட்ரஸ்ட்கின், ஆசிமார்டினர் இந்த மாதிரியான புற்றுநோய் மருந்துகளுக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிய வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. இப்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படக்கூடிய மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணப்பட்டிருக்கு. 5%ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் கேட்பாங்க. மருந்து பேர்லாம் குடுத்து கேட்க மாட்டாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய மருந்துகள் எத்தன பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டினா 5%. அதே மாரி கார் இருக்கைகளுக்கு பார்த்தோம்னா 28% ஜிஎஸ்டியா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, டூ வீலர்ஸோட இருக்கைகளும் பார்த்தோம்னா 28% தான் ஜிஎஸ்டி. அதே மாரி கார் இருக்கைகளுக்கும் 28% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? நேத்து ஜிஎஸ்டி கூட்டத்துல நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, தமிழகத்தைச் சேர்ந்த சாகித்ய அகாடமி எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் செல்லப்பன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவர பத்தின விஷயங்கள இங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும், பேராசிரியரும், மொழிபெயர்ப்பாளருமான செல்லப்பன் அவர்கள் 88 வயசுல காலமாயிருக்கார். அவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கோரா புதினத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஓகேங்களா? ஸோ கோரா அப்படிங்கிற இந்த புதினத்த தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். மத்தபடி பார்த்தோம்னா, கருணாநிதியின் குறளோவியம், தென்பாண்டி சிங்கம், மீசை முளைத்த வயதில் ஆகிய நூல்களையும், மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரின் நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய 2006ஆம் ஆண்டுக்கான பாரதிதாசன் விருதையும், 2016ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதையும் செல்லப்பன் அவர்கள் வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்ப பாரதிதாசன் விருது, சாகித்ய அகாடமி விருது, சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, இந்த மாரி பல சிறப்புகளையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர பத்தி நம்ம பார்க்கிறோம். மத்தபடி பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். "ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றித் தாழாது ஞாற்றுபவர். சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர் செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர்." நம்ம நம்ம வந்து லேசியா இல்லாம, நம்ம செய்யக்கூடிய செயல்ல எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சோம்னா, நமக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டீஸையும் வந்து நம்ம தோற்கடிச்சுருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 620 அதிகாரம் ஆள்வினை உடைமை. மத்தபடி இன்றைய செய்திகள்ல பார்த்தோம்னா, மத்தபடி தேர்வு அடிப்படையில எடுத்துக்கிற மாரியான செய்திகள் குறைவு தான். யுஎஸ் ஓப்பன்ல யானிக் சின்னர் வந்து வின் பண்ணியிருக்காரு. யுஎஸ் ஓப்பன் வின்னர் யாருன்னா, யானிக் சின்னர். அ தரவரிசை பட்டியல்லயும் முதல் இடத்துல அவர் தான் இருக்காரு. ஈகா ஸ்வியாடெக் யுஎஸ் ஓப்பன்ல வின் பண்ணல. அரினா சபலென்கா தான் வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா, ஈகா ஸ்வியாடெக் தான் இருக்காங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.